இருக்கேன். சோ நம்ம சங்கீதா மேம நான் இன்வைட் பண்றேன். ஐ வுட் லைக் டு இன்வைட் சங்கீதா மேம். த ஒன் அண்ட் ஒன்லி லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். இவங்க பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே நிறையவே நியூட்ரிசார்ஜ் கையில எடுத்து பயங்கர ஆவேசமா பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு வீராங்கனால தமிழ்நாட்டுல இருந்து தமிழ்நாடா அப்படின்னு திரும்பி பாக்குற அளவு இப்ப சங்கீதா மேம் பேரு தெரியாம இந்தியாவுல யாருமே இல்ல ஆர்சிஎம்ல. அந்த அளவுக்கு நியூட்ரிசார்ஜ்ல கால் பதிச்சு இன்னும் கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்க சங்கீதா மேம் எங்களுக்காக வந்து ஒரு சில வார்த்தைகள் நீங்க எப்படி பண்றீங்க, எப்படி உங்களால இதை சாதிக்க முடியுது அப்படிங்கறத ப்ளீஸ் எங்களுக்காக ஷேர் பண்ணுங்க வணக்கம் மேம். மேம் சொல்லுங்க. குடாசியம் மெரிசார்ஜ் நியூட்ரிசார்ஜ். குடாசியம் மேம் மெரிசார்ஜ் நியூட்ரிசார்ஜ். என் பேர் சங்கீதா. நான் வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல ஜெய்சேரம் பியூசி வச்சிருக்கேன். மேம் சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப டஃபா தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் நியூட்ரிசார்ஜ் உமன் எடுத்து என்னுடைய ஆரோக்கியம் கிடைச்சது. ஆல்ரெடி நான் வந்து ஃபார்மசிஸ்ட். எனக்கு அந்த ஃபீல்டு பிடிக்கலன்னு தான் வந்தேன். ஆனா வந்து கடவுள் கிருபை வந்து நீ அந்த மருத்துவத்துறையில தான் போகணுன்ற மாதிரி அங்க பிடிக்கலனாலும் இங்க நியூட்ரிஷன்ல பண்ணு அப்படின்னு சொல்ல மாதிரி எனக்கு வந்து நியூட்ரிஷன் வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப கை கொடுத்துச்சு. அதனால வந்து நம்ம என்னுடைய ஆரோக்கியம் கிடைச்சதுனால எங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் நான் பேச ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் எல்லாமே வந்து நெகட்டிவா தான் பேசினாங்க. ஆனா வந்து இது ஒரு பேர் இல்லாத விளம்பரம் இல்லாத பொருள்ன்றதுனால ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் பேச ஆரம்பிச்சேன். என் அண்ணி வந்து அம்மா எல்லாருமே வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. அம்மாவுக்குலாம் ரொம்ப வருஷமா சுகர் இருந்தது. அண்ணி வந்து மந்த்லி ஒன்ஸ் அக்குபஞ்சர் டாக்டர் போயிட்டு இருந்தாங்க. நான் இதை எடுங்கன்னு சொல்லி நான் நியூட்ரிசார்ஜ் அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஸ்டாப் பண்ணதுனால மேன் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. மேனு வெஜ் ஒமேகா நம்ம ப்ரோடக்ட் எல்லாம் கொடுத்தேன். நான் ரெகுலரா எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப சேலஞ்சிங்கா தான் இருந்துச்சு. ஆனா எடுக்க ஆரம்பிச்ச பிறகு என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து டாக்டராண்ட போறது இது வரைக்கும் அந்த 3 இயர்ஸா வந்து அவங்க மந்த்லி அக்குபஞ்சர் போன டாக்டராண்ட போனதை நிறுத்திட்டாங்க. அது பிளஸ் பாயிண்ட். அது மட்டும் இல்லாம வீட்ல எல்லாருமே அவங்கள பார்த்துட்டு அவங்க நல்லா இருக்கு நம்ம எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சாங்க. எனக்கு வந்து பிவி சேர ஆரம்பிச்சது. சரி அப்ப வந்து நம்ம நல்லா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு யார் வந்தாலும் வந்து நான் நியூட்ரிசார்ஜ் உமனை பத்தி பேசாம இருக்க மாட்டேன். அங்க கடையில் அங்கங்க போஸ்டர் ஒட்டி இருப்பேன். எந்த இடத்துல நின்று பேசினாலும் அங்க போஸ்ட் இருக்கும். டக்குனு அந்த போஸ்டரை காட்டி நான் பேசுவேன். இப்படி பேச ஆரம்பிச்சுதான் ஒருத்தங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ட்ரெடிஷனல் சூப்பர் மார்க்கெட் தான் வச்சிருந்தேன். அப்ப வந்து ஹார்லிக்ஸ் எடுத்தாங்க. அப்ப வந்து ஒரு சைடு தான் நான் ஆர்சிஎம் வச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நான் பேசும்போது அவங்க ஹார்லிக்ஸ் எடுத்தாங்க. நம்ம பிராண்ட பத்தி பேசணும், உமனை பத்தி பேசினேன். பேசும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி நீங்க சொல்றீங்க நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. 3 இயர்ஸா இப்ப அவங்க ரெகுலர் கஸ்டமரா இருக்காங்க. அது அவங்க மட்டும் இல்ல, அவங்க வந்து ரெஃபர் பண்றாங்க. நல்லா இருக்கு. நான் இத எடுத்தேன். எனக்கு ஆரோக்கியமா இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாரு. அவர் சொல்லுவாரு, என் ஒய்ஃப் கரெக்ட்டா வந்து 2 நாள் 3 நாள் இருக்கும்போதே சொல்லி அனுப்பிச்சுடுவாங்க. எனக்கு காலி ஆயிடுச்சு. நீங்க போய் வாங்கிட்டு வந்துருங்கன்னுட்டு. நான் 2 பேருக்குள்ள சொன்னேன் மேம் வந்தாங்களா அப்படின்னுவாங்க. அவங்க சொல்லி நிறைய பேர் வருவாங்க. பிஜேல இருந்து எல்லாமே வந்து இப்படிதான் மேம் ஒருத்தரா வந்து எனக்கு வந்து என்னுடைய ஐடி ஹோல்டர்ஸ் எனக்கு பர்சனல் பிவி 25,000 பிவி பண்றதுக்கு காரணமே வந்து எனக்கு ரெஃபர் பண்ணி வரவங்க தான். ஆக்சுவலி வந்து இப்ப கூட ரீசெண்டா ஒரு 3 மாசம் முன்னாடி ஒரு ஜென்ஸுக்கு தான் நான் கொடுத்தேன். ஹீமோகுளோபின் கம்மியா இருந்துச்சு. அவருக்கு கொடுத்தேன். அவர் எடுத்து ஃபர்ஸ்ட் அவர் ரிப்போர்ட் வந்து 6 தான் இருந்துச்சு. இப்ப வந்து 10 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது உடனே அவரு என்ன பண்ணாருன்னா அவரு இன்னும் 2 பேர் சொல்லியிருக்காங்க. அவருக்கு வந்து இப்ப பேக் பெயின்ன்றதுனால அவருக்கு 3 மாசம் கொடுத்த உடனே அவங்க ரெகுலர் கஸ்டமர் நான் மெம்பர் ஆக்கிட்டேன். அவங்களுக்கு போன மாசம் ஐடி போட்டாச்சு. இப்ப அவரு என்னன்னா 1500 பிவி பண்றாரு நியூட்ரிசார்ட்ல. பிஜே எடுக்கிறாரு, எல்லாமே எடுக்கிறாரு. நியூட்ரிசார்ட் மட்டுமே அவர் பர்சனலுக்கு எடுத்துக்கிறாரு. இப்ப அவர் 2 பேர் கான்டாக்ட் நம்பர் குடுத்திருக்காரு. இவங்க கீழ பேசுங்க மேம் சொல்லுங்க அப்படின்னுட்டு. இப்படிதான் மேம் ஒவ்வொருத்தரா வந்து 3 மாசம் நான் ரெகுலரா கஸ்டமர் குடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து மெம்பர் ஆக்கிடுறது. எல்லாமே வந்து நியூட்ரிசார்ஜ் இப்ப எடுக்கிறாங்க. மெம்பர் ஆக்கும்போது நம்ம எல்லா ப்ராடக்ட்டும் சொல்லி அவங்க வந்து பர்சனல் அதாவது வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வெளியில வாங்குறதுக்கு பதில் நம்ம கடையில வாங்கிக்கிறாங்க. இப்படிதான் எனக்கு வந்து நியூட்ரிசார்ஜ் ஃபோக்கஸ் ஆயிட்டு இருக்கு. 25,000 பிவி வந்து எனக்கு இப்போ கொஞ்சம் சேலஞ்சிங்கா இல்ல நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்னுடைய ஆசை என்னன்னா 50,000 பிவி பண்ணணும்னு ஆசை. ஆனா அது இப்ப என்னால பண்ண முடியாதுன்றனால கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணலாம். 35 வரைக்கும் போறேன். அதுக்கப்புறம் என்னால முடியல. ஸ்டாப் பண்ணிடுறேன். கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு கஸ்டமர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு பண்ணலாம்னு இருக்கேன் மேம். கண்டிப்பா வந்து பண்ணுவேன். அதுக்கு அதுல போன லாஸ்ட் டைம் வந்து மும்பை போகும்போது மேடம் வந்து பேச சொன்னாங்க ஸ்டேஜ்ல. அதனால இப்ப நான் ஹிந்தி கத்துக்கிறேன். அடுத்த வாட்டி நான் ஸ்டேஜ் போகும்போது நான் ஹிந்தில தான் கண்டிப்பா பேசுவேன் மேம். அதனால வந்து ஹிந்தி கத்துட்டு இருக்கேன் நானு. ரொம்ப நன்றி மேம். எனக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் குடுத்துருக்குன்னா இந்த கிளப் நியூட்ரிஷன் தான் மேம். கீசோல் பிடிக்கும். அதுவும் பண்ணிட்டு இருக்கேன் 10,000 பிவி. ஆனா ரொம்ப கான்ஃபிடன்ஸ் குடுக்குறது நியூட்ரிசார்ஜ். மேம் வந்து எப்படி ட்ரெயின் பண்றாங்க இல்லீங்களா? அந்த கிளப்ல இருக்கிறதுனால போல்டா இப்ப பாருங்க 4 நிமிஷம் பேசியிருக்கேன். ஆனா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பேசலைன்னா நான் பேச சொல்ல அதாவது பேசுறதுக்குள்ளேயே பயந்துருப்பேன் எப்படி பேசுறதுன்னுட்டு.
அப்புறம் வந்து நான் என்ன பேசுறதுன்னு யோசிப்பேன். இப்பல்லாம் அப்படியெல்லாம் இல்ல. இதோ நீங்க பேசுறீங்க, நான் பேசுறேன். அந்த அளவுக்கு வந்து பேச ஒரு கான்ஃபிடன்ட் குடுத்துருக்குன்னா, இந்த கிளப் மூலியமா தான் மேம். ரொம்ப நன்றி எனக்கு வாய்ப்பு குடுத்ததுக்கு. நன்றி மேம். தேங்க் யூ. சூப்பர்ப்பா, சூப்பர்ப்பா.